welcome back. இன்னைக்கு நம்ம question of the day சீரீஸ்ல magnetic field ஓட direction தான் பார்க்க போறோம் பசங்களா. question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். Imagine that you are sitting in a chamber with your back on the wall. An electron beam moving horizontally from back wall towards the front wall. அப்ப நம்ம கிட்ட ஒரு வால் இருக்கு. இது நம்மளோட front wall. நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃப்ரண்ட் வதை பார்த்த மாதிரி இந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் வால், இது நம்மளோட பேக் வால். ஓகேவா? பேக் சைடில் இருக்கிற வால். எலக்ட்ரான் என்ன பண்ணுதா, இங்கிருந்து இப்படி எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இஸ் டிஃப்ளெக்டட் பை அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு யோர் ரைட். ஸோ நம்மளோட ரைட் அப்படின்னா இந்த பக்கம், கரெக்டாக இப்படி நம்ம பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளோட ரைட்னா இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து எலக்ட்ரான் டிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்குங்கிறாங்க. அப்போ டிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தேவை. ஆமாம் தானே? அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு, டிஃப்ளெக்ட் ஆகி ரைட் சைடு போயிடுச்சுன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், இப்போ வி பீப்புள் கேன் என்டர் இன் டு த கான்செப்ட். பசங்களா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது நம்ம ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஸோ எப்படி நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் ரூல் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ தம்ப் இருக்கு இல்லையா, ஸோ தம்ப் வில் பி லைக் நம்மளோட ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, எந்த டைரக்ஷனில் அது மூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ். ஏன்னா எந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் அது மூவ் பண்ணும், விச் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அண்ட் 4 ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் 4 ஃபிங்கர் அப்படிங்கிறது உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தட் இஸ் த கரண்ட். கரண்ட் அப்படிங்கிறது சார்ஜோட டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னு. அண்ட் லிசன் பசங்களா, ஒருவேளை உங்களுக்கு எலக்ட்ரான் அப்படிங்கிற வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் போகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கரண்ட் போகும். எலக்ட்ரான் போகிறதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் கரண்ட் போகும். ஓகே, அப்போ இது மூணுத்தையும் வச்சுட்டு நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை நம்ம அலைன் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பசங்களா, நம்மளுக்கு எலக்ட்ரான் இந்த பக்கம் இப்படி போயிருக்கு, கரெக்டா? ஸோ பேக் வால்லேருந்து ஃப்ரண்ட் வாலுக்கு போயிருக்கு. அப்போ கரண்ட்டை நான் இந்த பக்கம் டைரக்ஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டாக தான் கரண்ட் எடுத்துக்கணும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா அதே சைடில் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் பசங்களா, தம்பு வந்து டைரக்ஷன், கரெக்டாக நம்மளோட ஃபோர்ஸு. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ரைட் சைடில் இப்படி போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அலைனிங் திஸ். ஸோ தம்ப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தம்ப் எடுத்து அலைன் பண்ணிவிட்டு கரண்ட் வந்து என்னது பசங்க, நம்மளோட மிடில் ஃபிங்கர் தான் கரண்ட், கரெக்டாக? அண்ட் 4 ஃபிங்கர் வில் பி த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ அது என்ன ஆகுது, இந்த பக்கமாக மூவ் ஆகுதுங்கிறாங்க, ரைட்? ஸோ இது என்ன ஆகுது, நம்மளுக்கு மேல் நோக்கி போகுது. நம்மளோட நம்மளோட மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணுது, அதுதான் நம்மளோட கரண்ட் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட 4 ஃபிங்கர் எப்படி இருக்குது பசங்களா, டவுன்வர்ட்ஸை பாயிண்ட் பண்ணுது, ரைட்? ஸோ டவுன்வர்ட்ஸை பாயிண்ட் பண்ணுது. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது டவுன்வர்ட்ஸில் பாயிண்ட் ஆகும். அப்போ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும் பசங்களா, வேர்ட்டிக்கலி டவுன்வர்டாக இருந்திருக்கும், ரைட்? ஸோ நம்ம எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேர்ட்டிக்கலி டவுன்வர்டாக இருந்திருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி லைக் வேர்ட்டிக்கலி டவுன்வர்டாக இருந்திருக்கும். ஓகே, அலைன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அலைன் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே தானடா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை லைக் பண்ணி எனக்கு வந்து ஆன்சரும் உங்களுக்கு வந்து ஆன்சரும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வி பீப்புள் கேன் see vertically downward. ஓகே, இதுலேயே அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. த கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட் வால் டு த பேக் வால். பிகாஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் என்ன பண்ணுதாமா, பேக் வால்லேருந்து ஃப்ரண்ட் வால்க்கு மூவ் பண்ணுதுன்னா கரண்ட் எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். அதை வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னவாகும், ரைட் வேர்ட்ஸாக இருக்குது. அண்ட் ஹென்ஸ் யூசிங் த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பசங்களா, வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடச்சிருச்சு. Hope you understand. இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான question செஷனில் உங்களை சந்திக்கிறேன். Take care everyone. Have a great day.